kids, welcome to Kaiko's KK lessons. நாம் இன்னைக்கு பார்க்க போற chapter measurements. இது class 4 max சமச்சீர் கல்விக்கான syllabus. And this is Prithvi Vinod who is going to present you this video. வாங்க பார்க்கலாம். Measurements. Introduction. Nisha and Joe were friends. Nisha had a pet animal. It was a dog. Its name was Arjun. It was 25 kilogram weight. Joe had a pet animal. It was a cat. Its name was Pooja. It was 15 kilogram weight. என்ன சொல்லியிருக்காங்க? நிஷா ஜோ ரெண்டு பேரும் நண்பர்கள். நிஷா கிட்ட வந்து ஒரு வளர்ப்பு பிராணி வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நாய், சரிங்களா? அதோட பேர் அர்ஜுன். அது எவ்வளவு வெயிட் வந்து இருக்கு? 25 கிலோகிராம், 25 கிலோ வந்து அதோட வெயிட் வந்து இருக்கு. அதே மாதிரி ஜோ கிட்ட வந்து இன்னொரு பெட் அனிமல் வந்து இருக்கு. அது வந்து என்னது? ஒரு பூனை. அது பேரு பூஜா. அது வந்து 15 கிலோ வந்து வெயிட்டோட இருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? which animal is heavy? எந்த விலங்கு கனமா வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. 25 கேஜி வந்து ஹையஸ்ட் வேல்யூவா இல்லை 15 கேஜி வந்து ஹையஸ்ட் வேல்யூவா? 25. ஸோ டாக் தான் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ இந்த டாகை வந்து டிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? which is heavy? book or paper? இப்போ இந்த பொண்ணு வந்து பேப்பர் வச்சிருக்கா, இந்த பையன் புக் வச்சிருக்கான். நிறைய பேப்பர்ஸ் சேர்ந்தா தானே புக்கு. ஸோ புக்கு தானே ஹெவியா இருக்கும், பேப்பர் வந்து லைட்டா வந்து இருக்கும். ஸோ இந்த புக்கை வந்து டிக் பண்ணுங்க. which is heavy? ball or balloon? இந்த ரெண்டு பொண்ணு கையில வந்து பாருங்க, ஒரு பொண்ணு வந்து பலூன் வச்சிருக்கா, இன்னொரு பொண்ணு வந்து பால் வச்சிருக்கா. இதுல வந்து எது ஹெவியா இருக்கும்? பால் தான் ஹெவியா இருக்கும். ஸோ பாலை வந்து டிக் பண்ணுங்க. which is heavy? ball or iron ball? இவங்க ரெண்டு பேர் கையில பந்து வந்து இருக்கு. ஒன்னு வந்து நார்மல் பால், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அயன் பால். அயன்னா என்னது? இரும்பு. இரும்பு கனமால இருக்கும். ஸோ இரும்பு பால் தான் ஹெவியா வந்து இருக்கும். ஸோ இந்த அயன் பாலை வந்து டிக் பண்ணுங்க. எஸ்டிமேட் அண்ட் டிக் தி கரெக்ட் ஆப்ஷன். ஃபைண்ட் தி வெயிட் வெதர் இட் இஸ் இன் கிராம் ஆர் கிலோகிராம். இங்க கொடுத்துருக்க படத்தை வந்து பாருங்க. இது கிராம்ல வந்து மெஷர் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்க, சரிங்களா? அதாவது நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? ஒரு கிலோகிராம் வந்து 1000 கிராம்ஸ்க்கு வந்து ஈக்குவல். ஸோ கிலோகிராம் வந்து என்னது? ஹையஸ்ட் யூனிட் கம்பேர்ட் டு கிராம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிக்சரை வந்து பாருங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கோழி கொடுத்துருக்காங்க. இப்போ கோழி கடைக்கு போய் நீங்க கோழி வந்து வாங்கியிருக்கீங்களா? என்ன வந்து சொல்லுவீங்க? 2 கிலோ கோழி கொடுங்க, இல்லை 3 கிலோ கோழி கொடுங்க இப்படின்னு வந்து கேட்பீங்களா? கிராம்ல வந்து ரேரா தான் கேட்பாங்க, சரிங்களா? ஒரு முழு கோழி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கிலோஸ்ல வந்து இருக்கும். 2 கிலோ இல்லைன்னா 3 கிலோ வந்து இருக்கும். ஸோ கிலோகிராம் வந்து டிக் பண்ணுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இறகு கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராம் கணக்குல தான் இருக்கும், சரிங்களா? இது லைட் வெயிட்டா வந்து இருக்கும். ஸோ கிராம். அதே மாதிரி பேனா 5 கிராம் இல்ல 10 கிராம் அவ்வளவுதான் இருக்கும் வெயிட், அதோட வெயிட். அப்படின்னா இருந்தா தான் நம்ம விரல்கள்னால எழுத முடியும். கனமா இருந்தா ரொம்ப அதிக நேரம் எழுத முடியாது. ஸோ இது வந்து என்னது? கிராம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லாக், மரக்கட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இது பெரிய மரத்தோட ட்ரங்க் மாதிரி இருக்கு. இது வந்து கிலோகிராம்ல தான் இருக்கும். நம்ம கைகள்னால ஈஸியா வந்து இதை தூக்க முடியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நாய் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க? கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஆப்பிள், கடைக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 1 கிலோ ஆப்பிள் இல்ல 2 கிலோ ஆப்பிள் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஸோ இது வந்து என்னது? கிலோஸ். டிஃப்ரெண்ட் வெயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் வெயிட். வெயிட்டை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம வந்து விதவிதமான வெயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கருவிகள் வந்து பயன்படுத்துறோம். ஸோ என்னெல்லாம் பயன்படுத்துறோம்? காமன் பேலன்ஸ், இது வந்து தராசு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டிஜிட்டல் பேலன்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்ட் வந்து இங்க மேல வச்சிருவாங்க. இங்க டிஸ்பிளே இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து அது எத்தனை கிலோ அப்படின்றத எக்ஸாக்டா காமிக்கும், சரிங்களா? இதுதான் வந்து என்னது? டிஜிட்டல் பேலன்ஸ். வெயிங் பேலன்ஸ் இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க வந்து ரெகுலரா வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இது மேல ஏறி நின்னோம்னா என்ன ஆகும்? இந்த முள்ளு அப்படியே ஓடி நம்மளோட வெயிட்டை வந்து காமிக்கும். ஸோ இது வந்து என்னது? வெயிங் மிஷின். ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அரிசி மண்டி இந்த மாதிரி நல்ல ஹெவியான ஐட்டம்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்காக வந்து பயன்படுத்துறது இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ். நோட், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ரைஸ் ஆர் மெஷர்ட் இன் கிலோகிராம். நம்ம என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வந்து கிலோகிராம்ல வந்து மெஷர் பண்ணுவோம்? ஜென்ரலா வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், பழங்கள், அரிசி இது எல்லாமே கிலோஸ்ல தான் நம்ம வந்து வாங்குவோம். அப்சர்வ் தி கிவன் பிக்சர் அண்ட் சர்க்கிள் தி கரெக்ட் வெயிட்.
இங்கே இந்த பூனை குடுத்துருக்காங்க. இது என்ன வெயிட்ல வந்து இருக்கும்? 5 கிராமா? 5 கிலோகிராமா? பூனை வந்து கிலோகிராம்ல வந்து இருக்கும். ஸோ 5 கிலோகிராம் வந்து சர்க்கிள் பண்ணுங்க. இங்க இந்த ஃப்ரிட்ஜ் வந்து 160 கிராமா? 160 கிலோகிராமா? ஃப்ரிட்ஜ வந்து கையால தூக்க முடியுமா? 160 கிராம்னா கையால தூக்க முடியும். இது வந்து தூக்க முடியாது. ஸோ இது வந்து என்னது? 160 கிலோகிராம். இந்த வேன் வந்து எப்படி இருக்கும்? ஹெவியா இருக்கும். 2 கிலோவா? 2000 கிராம்னா 2 கிலோகிராம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இது வந்து கிடையாது. 2000 கிலோகிராம். ஹெவியா இருக்கும். ஏன்னா நெறைய காம்போனன்ட்ஸ்னால அந்த வேன வந்து தயாரிச்சிருப்பாங்க. ஸோ பயங்கர ஹெவியா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட 2000 கிலோகிராம் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இலைய பாருங்க. இது வந்து கிராம்ல இருக்குமா? கிலோகிராம்ல வந்து இருக்குமா? இது வந்து கிராம்ல வந்து இருக்கும். அதனால தான் காத்துல வந்து ஆடுது. சரிங்களா? இந்த குருவி 50 கிராமா? 50 கிலோகிராமா? நம்மளோட வெயிட் வந்து 50 கிலோகிராம் இந்த மாதிரி 60, 70 இந்த மாதிரி இருக்கும். குருவி வந்து எவ்வளோ இருக்கும்? 50 கிராம் தான் இருக்கும். ஸோ அத வந்து கிராம்ல வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் நோ தி weighing ஸ்டோன்ஸ் ஆர் இன் கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ். இது வந்து நிறுக்குறதுக்கான கல்லு. சரிங்களா? இதுல வந்து என்ன போட்டிருப்பாங்கன்னா, கிராம்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறம் கிலோகிராம்ஸும் போட்டிருப்பாங்க. இப்ப பெரிய கல்லா வந்து இருந்துச்சுன்னா 2 கிலோகிராம். இது வந்து 1 கிலோகிராம் ஸ்டோன். இது வந்து 500 கிராம் ஸ்டோன். இது 200 கிராம், 100 கிராம், 50 கிராம். நீங்க பலசரக்கு கடை இருந்தா போய் பாருங்க. சரிங்களா? அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தராசுல வந்து ஒரு சைடுல வந்து இந்த கல்ல வந்து போட்டுருவாங்க. இன்னொரு சைடுல வந்து உங்களுக்கு தேவையான ஜாமான். இப்ப அரிசி வாங்க போறீங்கன்னா, இப்ப 2 கிலோ அரிசி வேணும்னா, ஒரு சைடுல வந்து 2 கிலோ கல்ல போட்டுருவாங்க. இன்னொரு சைடு வந்து அந்த அரிசிய வந்து போட்டுருவாங்க. எப்போ அந்த தராசு நடுவுல உள்ள முள்ளு வந்து ஈக்குவலா நிக்குதோ, நடுவுல வந்து நிக்குதோ, அப்போ வந்து இந்த அரிசி வந்து 2 கிலோ அப்டின்ற அர்த்தம். ஸோ இத வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இத யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பொருட்கள வந்து குடுப்பாங்க. ஸோ இது பேர் என்னது? வெயிங் ஸ்டோனு. அதாவது நிறுக்குறதுக்கான கல்லு. கிராம்ஸ வந்து எப்படி எழுதுவாங்க? ஜி அப்படின்ற மாரி எழுதுவாங்க. அதே மாரி கிலோகிராம வந்து எப்படி எழுதுவாங்க? கேஜி அப்படின்னு வந்து போடுவாங்க. இப்போ 2 500 கிராம் கல்லு இருக்கு. இத 2யும் ஆட் பண்ணீங்கன்னா, அது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 1 கிலோ கல்லுக்கு வந்து ஈக்குவல். அதாவது 1000 கிராம்ஸ்க்கு வந்து ஈக்குவல். இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 500 பிளஸ் 500 1000. ஸோ அததான் இங்க குடுத்துருக்காங்க. 1000 கிராம்ஸ். நம்ம எந்த பொருட்கள வந்து கிராம்ஸ்ல வந்து வாங்குவோம்? கோல்டு. தங்கத்த வந்து கிராம்ல தான் வாங்குவோம். மிளகு, பெப்பர், டீ பவுடர் 1/4 கிலோ குடுங்க, 100 குடுங்க அப்படிதான் வாங்குவோம். அதே மாதிரி சில்வர், வெள்ளியும் கிராம்ஸ்ல தான் வாங்குவோம். காஃபி பவுடர் எக்ஸெட்ரா இது எல்லாமே என்னது? கிராம்ஸ்ல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5 200 கிராம் கல்லு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இன்டூ 200 என்னது? 1000. ஸோ அதத்தான் இங்க போட்டிருக்காங்க. ஒரு 1000 கிராம் ஸ்டோனுக்கு வந்து ஈக்குவல். 5 200 கிராம் கல்ல வந்து சேர்த்தோம்னா, அது வந்து ஒரு 1000 கிராம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஈக்குவல். இதே மாதிரி 10 100 கிராம் கல்ல வந்து சேர்த்தோம்னா, அது வந்து ஒரு 1000 கிராம் ஸ்டோனுக்கு வந்து ஈக்குவல். இத ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 1000 தான் வரும். 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100 பிளஸ் 100 அதாவது 10 டைம்ஸ் 100 ஆட் பண்ணீங்கன்னா 1000 கிராம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ 1 கிலோகிராம் வந்து எதுக்கு ஈக்குவல்? 1000 கிராம்ஸ்க்கு வந்து ஈக்குவல். சேஞ்ச் இன்டூ கிராம்ஸ் அண்ட் கிலோகிராம்ஸ். இங்க குடுத்திருக்கத வந்து நம்ம கிராம்ஸ் அப்படி இல்லைன்னா கிலோகிராம்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 1 கிலோகிராம் எதுக்கு ஈக்குவல்? 1000 கிராம்ஸ்க்கு வந்து ஈக்குவல். சிமிலர்லி 2 கிலோகிராம் வந்து எதுக்கு ஈக்குவல்? 2 இன்டூ 1000 தட் இஸ் ஈக்குவல் டூ 2000 கிராம்ஸ். இப்போ டேஷ் கேஜி இஸ் ஈக்குவல் டூ 3000 கிராம். இப்போ உங்களுக்கு வந்து கேஜில வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிராம்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அத டிவைடட் பை 1000 வந்து போடுங்க. சரிங்களா? ஸோ 3 ஜீரோஸ் கேன்சல் ஆயிட்டு வெறும் 3 இருக்கு. ஸோ 3 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டூ 3000 கிராம். 15 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டூ 15,000 கிராம். 23 கிலோகிராம் வந்து எதுக்கு ஈக்குவல்? 23 இன்டூ 1000. 23 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 3 ஜீரோவ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 23,000 கிராம்ஸ். Example 1. Add 4 kilogram 530 gram and 3 kilogram 698 gram. இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படியும் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிலோகிராம், கிராம் போட்டுக்கோங்க. அது கீழ கரஸ்பாண்டிங் அந்த வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 4, 530, 3, 698. அதுக்கப்புறம் எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். 0 plus 8 வந்து என்னது? 8. 3 plus 9 12. ஸோ 2 ரிமைனிங் 1 வந்து இங்க வந்துரும். 5 plus 1 6. 6 plus 6 12. ஸோ 2 போட்டாச்சா? ரிமைனிங் 1 இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கிலோகிராம்க்கு வந்து போயிரும். சரிங்களா? ஸோ அத வந்து கிலோகிராம்ஸ்ல இப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 plus 4 5, 5 plus 3 8. ஸோ 8 கிலோகிராம் 228 கிராம். இதே மாதிரி தான் சப்ட்ராக்ஷன். சரிங்களா? இங்க என்ன குடுத்திருக்காங்க? 23 கிலோகிராம் 345 கிராம் ஃப்ரம் 55 கிலோகிராம் 207 கிராம் குடுத்திருக்காங்க.
எப்பயும் வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து மேல போட்டுக்கோங்க. லோவஸ்ட்ட கீழ போட்டுக்கோங்க. யூனிட்ஸ் மேல குடுத்துக்கோங்க. கிலோகிராம், கிராம். அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் வந்து நம்ம எப்படி ரெகுலரா சப்ட்ராக்ட் பண்ணுவோமோ, அதே மாதிரி தான். 7ல 5 போச்சுன்னா 2. இங்க 0 இருக்கு. 0ல 4 போகாது. 1 பாரோ பண்றீங்க. 10 ஆயிடுச்சு. 10ல 4 போச்சுன்னா 6. இங்க ஏற்கனவே 1 குடுத்துட்டனால, இங்க 1 தான் வந்திருக்கும். 1ல 3 போகுமா? போகாது. ஸோ கிலோகிராம்ல இருந்து 1 வந்து பாரோ பண்றீங்க. ஸோ இங்க 1 ஆயிடும். என்ன 11. 11ல 3 போச்சுன்னா 8. இங்க 1 கிலோகிராம் ஏற்கனவே குடுத்துட்டோமா? இங்க 4 தான் வந்து இருக்கும். சரிங்களா? 4ல 3 போச்சுன்னா 1, 5ல 2 போச்சுன்னா 3. ஸோ 31 கிலோகிராம், 862 கிராம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றதையும் இந்த எக்ஸர்சைஸ்ல வந்து பார்க்கலாம். Example 2. Kavya bought 3 kg 435 gram of apples, 1 kg 350 gram of oranges and 2 kg 355 gram of mangoes. What is the total weight of fruits that she bought? காவியா வந்து 3 ஃப்ரூட்ஸ் வந்து வாங்குறா. என்னெல்லாம் வாங்குறா? ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் மேங்கோ வாங்குறா. ஒவ்வொருதோட வெயிட் வந்து குடுத்துருக்காங்க. டோட்டலா எவ்வளோ வாங்கியிருக்கா? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? 3யும் ஆட் பண்ணணும். கிலோகிராம், கிராம்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு கீழ வந்து கரஸ்பாண்டிங் வெயிட்ஸ போட்டுட்டு, அடிஷன் சிம்பல வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அடிஷன் ப்ராசஸ வந்து பண்ணீங்கன்னா, 7 கேஜி 140 கிராம் வந்து வருது. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுங்க. Example 3. A box full of bottles weighs 12 kilogram, 248 gram. The weight of empty box is 2 kilogram, 290 gram. What is the weight of the bottles in the box? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாக்ஸ் இருக்கு. அது ஃபுல்லா பாட்டில்ஸ் வந்து இருக்கு. மொத்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 கிலோகிராம், 248 கிராம்ல வந்து இருக்கு. அந்த எம்ப்டி பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, 2 கிலோகிராம், 290 கிராம் வந்து இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பாட்டிலோட வெயிட் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? டோட்டல் வெயிட்ல வந்து எம்ப்டி பாக்ஸ வந்து கழிச்சீங்கன்னா, பாட்டிலோட வெயிட் வந்து கிடைச்சிருமா? ஸோ அதத்தான் இங்க பண்ணியிருக்காங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம்னால இந்த வேர்ட்ஸ வந்து கரெக்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. வெயிட் ஆஃப் தி பாக்ஸ் ஃபுல் ஆஃப் பாட்டில்ஸ். வெயிட் ஆஃப் தி எம்ப்டி பாக்ஸ். வெயிட் ஆஃப் தி பாட்டில்ஸ் இன் தி பாக்ஸ். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வந்து கிடைக்குது? 9 கிலோகிராம், 958 கிராம் கிடைக்குது. ஸோ நம்ம இப்ப எக்ஸர்சைஸ் ப்ராப்ளம் எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸர்சைஸ் 4.1. Add 3 kilogram 215 gram plus 4 kilogram 163 gram. இதை எப்படி ஆட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? எப்பயும் போல இப்ப டென்ஸ் ஒன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஆட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து டென்ஸ்க்கு வந்து போவீங்க. அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிலோகிராம்ஸ வந்து ஆட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத இப்ப வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? இங்க 5 குடுத்திருக்காங்க. இங்க 3 குடுத்திருக்காங்க. 5 + 3 வந்து என்னது? 8. நெக்ஸ்ட் இங்க 1 இருக்கு, 6 இருக்கு. 1 + 6 7. இங்க 2 இங்க 1 3. அதே மாதிரி 3 கிலோகிராம் + 4 கிலோகிராம் 7 கிலோகிராம். யூனிட்ஸ வந்து மறந்துராம போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன குடுத்திருக்காங்க? 6 கிலோகிராம் 525 கிராம் பிளஸ் 2 கிலோகிராம் 363 கிராம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 5 + 3 8. நெக்ஸ்ட் 2 + 6 8. 5 + 3 8. 6 + 2 8. ஸோ 8 கிலோகிராம் 888 கிராம். நெக்ஸ்ட் வந்து என்ன குடுத்திருக்காங்க? 7 கிலோகிராம் 255 கிராம் பிளஸ் 2 கிலோகிராம் 163 கிராம். எப்படி ஆட் பண்ணுவீங்க? 5 + 3 8. 5 + 6 11. ஸோ இங்க 1 போட்டுட்டு அந்த 1 ரிமைண்டர் வந்து கேரி ஆனா வந்து போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 1 + 2 3 3 + 1 4. 7 + 2 வந்து என்னது? 9. 9 கிலோகிராம் 418 கிராம். Problem 2. Subtract 43 kilogram 650 gram minus of 11 kilogram 340 gram. ஸோ எப்படி சப்ராக்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இதனையும் ஃபர்ஸ்ட் கிராம்ஸ்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கிலோகிராம்ஸ்க்கு வந்து வரணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? 0, இங்க 0 இருக்கு. 0 - 0 என்ன கிடைக்கும்? 0. இங்க 5 இருக்கு, 4 இருக்கு. 5ல வந்து 4 போச்சுன்னா 1. 6 minus of 3 3 minus of 1 2. 4 minus of 1 3. So 32 kilogram 310 gram. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 26 கிலோகிராம் 754 கிராம் மைனஸ் ஆஃப் 20 கிலோகிராம் 330 கிராம். எப்படி சப்ராக்ட் பண்ணது? 4 மைனஸ் ஆஃப் 0 4. 5 மைனஸ் ஆஃப் 3 2. 7 மைனஸ் ஆஃப் 3 4. 6 மைனஸ் ஆஃப் 0 6. 2 மைனஸ் ஆஃப் 2 0. ஸோ 6 கிலோகிராம் 424 கிராம். இந்த ஆன்சரை வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ணலாம். நீங்க பண்ணியிருக்கிறது கரெக்ட்டா தப்பா? எப்படி வந்து பார்க்கணும்?
2 இது இருக்கு பார்த்தீங்களா? கடைசி 2 தான் வந்து ஆட் பண்ணுங்க. 0 + 4 4 வந்து கிடைக்கும். 3 + 2 5 வந்து கிடைக்கும். 3 + 4 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 0 + 6 6 2. ஸோ மேல இருக்க வேல்யூ அப்படியே வந்து கிடைச்சிருச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து என்னது? நம்ம பண்ணது வந்து கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 54 கிலோகிராம் 115 கிராம் 36 கிலோகிராம் இத வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மேல இருக்கிறத வந்து 0 0 0 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, அதே வேல்யூ அப்படியே வந்து வந்துரும். சரிங்களா? இப்போ 54 36 இருக்கு. 4ல போகாது. ஸோ போரோ பண்றோம். 14 ஆயிடும். 14ல 6 போயிடுச்சுன்னா 8 ஒண்ணு குடுத்துட்டனால இங்க 4 தான் வந்திருக்கும். 4 - 3 1. ஸோ 18 கிலோகிராம் 150 கிராம். இப்போ இத வெரிஃபை பண்ணுவோமா? இது 2யும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 115 கிராம் வந்து கிடைக்கும் இங்க. இங்க வந்து 6 + 8 14 ரிமைண்டர் 1. ஸோ 3 + 1 4 4 + 1 5. ஸோ கிடைச்சிருச்சு பாருங்க. மேல இருக்க வேல்யூ அப்படியே வந்து ஸோ சப்ட்ராக்ஷன் குடுத்திருந்தாங்கன்னா, இப்படி நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 3. Raman bought 3 kilogram 250 gram of tomatoes, 5 kilogram 110 gram of potatoes, and 3 kilogram 750 gram of onions. What is the total weight of the vegetables? ராமன் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? ஒவ்வொருதோட விலை வந்து குடுத்துருக்காங்க. ஒவ்வொருதோட வெயிட் குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதோட டோட்டல் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வேர்ட் ப்ராப்ளம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம எப்படி எழுதுறது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 3 ஓட ஆன்சர். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எழுதணும்? வெயிட் ஆஃப் டொமேட்டோஸ் இஸ் ஈக்குவல் டூ 3 போட்டுக்கோங்க. இங்க 250 போட்டுக்கோங்க. மேல வந்து கிலோகிராம், கிராம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் பொட்டேட்டோஸ். பொட்டேட்டோஸோட வெயிட் வந்து என்னது? அதாவது 5 கிலோகிராம் 110 கிராம். இப்போ வெயிட் ஆஃப் ஆனியன்ஸ். ஆனியன்ஸோட வெயிட் வந்து என்னது? 3 கிலோகிராம் 750 கிராம். இப்போ நம்ம டோட்டல் வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? தட் இஸ் ஈக்குவல் டூ இங்க பிளஸ் சைன் போட்டுக்கணும். சரிங்களா? அடிஷன் பண்ண போறோம். ஸோ பிளஸ் சைன் வந்து போட்டுக்கோங்க. 0 + 0 + 0 0 வந்து கிடைக்கும். 5 + 1 6 6 + 5 11. ஸோ 1 ரிமைனிங் 1 இங்க போயிடும். இப்போ 2 + 1 3 3 + 1 4 4 + 7 11. இங்க 1 போட்டு இங்க ரிமைனிங் 1 போட்டுக்கோங்க. 3 + 1 என்னது? 4 4 + 5 9 9 + 3 12. ஸோ 12 கிலோகிராம் 110 கிராம் இதோட ஆன்சர். சரிங்களா? ஸோ இத வந்து இங்க வந்து எழுதிக்கோங்க. 12 கிலோகிராம் 110 கிராம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம எப்பயும் வந்து இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி எழுதிக்கோங்க. Problem number 4. Kannan bought some fruits and vegetables whose total weight is 3 kilogram 480 gram. If the weight of the fruits is 1 kilogram 657 gram, find the weight of the vegetables. அண்ணன் வந்து பழம் மற்றும் காய்கறி வந்து வாங்குறாரு. அதோட டோட்டல் வெயிட் வந்து குடுத்துருக்காங்க. பழத்தோட வெயிட் தனியா குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? காய்கறியோட வெயிட் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டோட்டல் வெயிட்ல வந்து பழத்தோட வெயிட்ட வந்து கழிச்சிட்டோம்னா, காய்கறியோட வெயிட் வந்து கிடைச்சிரும். ஸோ எப்படி வேர்ட் ப்ராப்ளம பண்றது அப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 4. டோட்டல் வெயிட் ஆஃப் ஃப்ரூட் and vegetable is equal to 3 kilogram 480 gram. இது கிலோகிராம் போட்டுக்கோங்க. இங்க கிராம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து weight of fruit is equal to ஃப்ரூட்டோட வெயிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1 கிலோகிராம் 657 கிராம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? வெயிட் ஆஃப் வெஜிடபிள் is equal to மைனஸ் சைன் வந்து போட்டாச்சா? நெக்ஸ்ட் 10 இருக்கு. 10ல வந்து 7 போச்சுன்னா 3. இப்போ ஒண்ணு குடுத்துட்டனால இங்க 7 இருக்கும். 7 - 5 2. இங்க 4 இருக்கு. 4ல 6 போகாது. 14 ஆயிடும். 14ல 6 போச்சுன்னா 8. இங்க 1 குடுத்துட்டனால இங்க 2 கிலோகிராம் ஆயிடும். 2 minus of 1 1. So 1 kilogram 823 gram is the weight of vegetable. இதை எடுத்து எழுதிக்கோங்க. 1 kilogram 823 gram. Problem number 5. The weight of the first bag is 1 kilogram 200 gram.
more than the weight of the second bag. If the weight of the first bag is 3 kilogram 500 gram, find the weight of the second bag. ரெண்டு பேக் வந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பேக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோகிராம் 500 கிராம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேக் வந்து செகண்ட் பேக்கோட எவ்வளவு வெயிட் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு? 1 கேஜி 200 கிராம் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஸோ வெயிட் ஆஃப் த செகண்ட் பேக் வந்து கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெயிட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் பேக் மைனஸ் ஆஃப் ஹவு மச் இட் இஸ் மோர். ரெண்டையும் கழிச்சோன்னா வெயிட் ஆஃப் த செகண்ட் பேக் வந்து கிடைச்சிரும். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். weight of first bag is equal to kilogram gram போட்டுக்கோங்க. 3 இங்க வந்து 500. weight of first bag more than the weight of second bag is equal to 1 kg 200 gram. Therefore, weight of second bag is equal to minus sign போட்டுக்கோங்க. 500 minus 200 வந்து 300 வந்து கிடைக்கும். 3 minus of 1 வந்து 2. So 2 kilogram 300 gram தான் வந்து weight of the second bag. Estimate the weight of an object and verify using a balance. இங்க வந்து estimate பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Sumati went to the market along with her mother. In the market, they kept the vegetables heap. She evaluates the vegetables. சுமதி வந்து அவங்க அம்மாவோட மார்க்கெட் வந்து போறா. போற இடத்துல வந்து காய்கறி வந்து பாத்தீங்கன்னா குமியலா வந்து வச்சிருக்காங்க. ஹீப்னானது குமியல். அவ வந்து எவாலுவேட் பண்றா. இதோட வெயிட் வந்து எவ்வளவு இருக்கும்? சரிங்களா? அந்த மாதிரி எவாலுவேட் பண்றா. நம்மளும் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காவை பார்த்தா எவ்வளவு இருக்க மாதிரி தெரியுது? ஒரு 2 கிலோ இருக்க மாதிரி தெரியுது. இந்த முள்ளங்கி வந்து ஒரு 1/4 கிலோ 3/4 கிலோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்க மாதிரி தெரியுது. இந்த வெண்டைக்காய் வந்து 1.5 கிலோ. 1.5 கிலோனா என்ன அர்த்தம்? 1 கேஜி 500 கிராம் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? இந்த பொட்டேட்டோ வந்து 3 கேஜி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. இதுதான் பேலன்ஸை யூஸ் பண்ணி செக் பண்ண வெயிட்டு. இப்போ பண்ணது வந்து கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பொட்டேட்டோ வெயிட் வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருக்கா. சரிங்களா? நம்ம வந்து எதை சொல்லியிருக்கோம்? இந்த வெண்டைக்காய் வந்து சொல்லியிருக்கோம். ரேடிஷை வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஆக்டிவிட்டி இதே மாதிரி நம்ம வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் வேல்யூ அதோட கரெக்ட் வேல்யூ வந்து என்னது? அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து நம்ம எழுதுவோம். கரெக்ட் வேல்யூ வந்து பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணி சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? புக் வந்து ஒரு கிலோ இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இந்த பாக்ஸ் வந்து ஒரு 250 கிராம். கிலோவில் வந்து இருக்காது பாக்ஸ், கிராமில் வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பென்சில் வந்து என்னது? ஒரு 15 கிராம். இந்த எரேசர் வந்து ஒரு 10 கிராம். இந்த ஸ்கேல் வந்து ஒரு 7 கிராம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இதை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும்னா நம்ம வந்து பேலன்ஸில் போட்டு தான் இதோட வேல்யூ வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸசைஸ் 4.2. Mohana bought 2 kilogram 600 gram grapes and 1 kilogram 450 gram govas. How much more did Mohana buy grapes than govas by weight? மோகனா வந்து 2 பழங்கள் வந்து வாங்கியிருக்கா. ஒன்று வந்து கொடிமுந்திரி, இன்னொன்று வந்து கொய்யாப்பழம். அதோட வெயிட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. மோகனா வந்து கொடிமுந்திரி வந்து ஜாஸ்தியா வந்து வாங்கியிருக்கா, கொய்யாப்பழத்தோட. ஸோ அது வந்து எவ்வளவு ஜாஸ்தியா வாங்கியிருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? 2யும் சப்ராக்ட் பண்ணா எவ்வளோ ஜாஸ்தியா வாங்கியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிலோகிராம் போட்டுக்கோங்க, கிராம் போட்டுக்கோங்க. 2 கிலோகிராம் 600 கிராம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து கோவாவோட வெயிட் 1 கிலோகிராம் 450 கிராம்ஸ். இப்போ வந்து சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் இங்கே 0 கிடைக்கும். 10ல் 5 போச்சுன்னா 5 இருக்கும். 150. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது. 2ல் வந்து 1 போச்சுன்னா 1. ஸோ 1 கிலோகிராம் 150 கிராம் வந்து ஜாஸ்தியாக வாங்கியிருக்காங்க. செகண்ட் ஆன்சர் அதை டிக் பண்ணி put greater than, lesser than or equal to in the boxes provided below. இதை வந்து கம்பேர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தென்னா இல்லை லெஸ் தென்னா இல்லைன்னா ஈக்குவல் டுவா. இதுக்கான கிரைட்டீரியா வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டும் வந்து ஒரே யூனிட்ல வந்து இருக்கணும். இப்போ கிராம்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா கிராம்ஸ்ல கம்பேர் பண்ணுறது வந்து ஈஸி. கிலோகிராம்ல இருக்குன்னா கிலோகிராம்ல வந்து கம்பேர் பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராம், இங்கே கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒரு இதை ஏதாச்சும் ஒன்று வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். கன்வெர்ட் பண்ணிட்டு ரெண்டுமே சேம் யூனிட்ஸாக இருந்த பிறகு தான் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி கேசஸ் வந்து கம்பேர் பண்ணணும்.
சரிங்களா? ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். 50 கிராம், 340 கிராம், 2 கிராம். The 50 is less than 340. ஸோ lesser than சிம்பிள் போட்டுக்கோங்க. இங்க 640 கிராம்ல இருக்கு, 800 கிராம்ல வந்து இருக்கு. 640 is less than 800. 34 கிலோகிராம்ல குடுத்திருக்காங்க. இங்கேயும் வந்து கிலோகிராம்ல இருக்கு. 34 is greater than 22. இங்க 1000 கிராம்ல இருக்கு, 1 கிலோகிராம்ல வந்து இருக்கு. ஸோ இத வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. 1000 கிராம் வந்து எதுக்கு ஈக்குவல்? 1 கிலோகிராம்க்கு வந்து 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டூ 1 கிலோகிராம். 2 யூனிட் ஒண்ணா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸ வந்து கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 2மே ஒரே வேல்யூ. ஸோ ஈக்குவல். ஸோ இத இப்படி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். 1000 கிராம் வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த 1 கிலோகிராம கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? இங்கேயும் 1000 கிராம் வந்து இருக்கு. 2மே ஒரே யூனிட். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈக்குவல் டூ சைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? ஆட். இங்க இருக்க கிலோகிராம், கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? 6 + 3 9. 2 + 2 4. 3 + 1 4. + 6 8. So 8 kilogram 449 gram. 4 + 0 4. 6 + 7 13. So remaining 1. 1 + 5 6. 6 + 2 8. 6 + 1 7. 1 + 1 2. So 27 kilogram 834 gram. யூனிட் போட மறந்துராதீங்க. நெக்ஸ்ட் வந்து என்னது? 3 + 4 7. 3 + 6 9. 4 + 2 6. 4 + 9 13. 13 kilogram 697 gram. Next subtraction. 5 minus of 5 0வா? 4ல 7 போகாது. ஸோ உன்னை borrow பண்ணீங்கன்னா 14 ஆயிடும். 14ல 7 போச்சுன்னா 7. உன்னை கொடுத்துட்டனால இங்க 5 தான் வந்திருக்கும். 5 minus of 3 8 minus of 6 2 kilogram 270 gram. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 900 2 950 கொடுத்துருக்காங்க. 0 minus 0 0. 0ல 5 போகாது. ஸோ 1 borrow பண்ணா 10 10ல 5 போச்சுன்னா 5 உன்னை கொடுத்துட்டனால 8 தான் இருக்கு. 8ல 9 போகாது. ஸோ 1 borrow பண்ணுங்க 18 ஆயிடும். 18ல 9 போச்சுன்னா 9. உன்னை கொடுத்துட்டனால இங்க 6 கிலோகிராம் தான் வந்து இருக்கும். 6ல 2 போச்சுன்னா 4 கிலோகிராம் 950 கிராம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது 7ல 0 போச்சுன்னா 7. 4 minus of 4 0. 1 minus of 1 0. 5 minus of 2 3 கிலோகிராம் 007 கிராம். இப்போ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுவோமா? ஆட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0 + 7 7 கிடைக்கும். 4 + 0 4 வந்து கிடைக்கும். 1 + 0 1 கிடைக்கும். 2 + 3 5 கிடைக்கும். மேல இருக்க வேல்யூ அப்படியே வந்து கிடைக்குது பாருங்க. 5 கிலோகிராம் 147. ஹென்ஸ் நீங்க பண்ண சப்ராக்ஷன் வந்து கரெக்ட். இந்த மாதிரி வெரிஃபையும் பண்ணிக்கோங்க சப்ராக்ஷன்ல. ப்ராப்ளம் நம்பர் 5. The weight of 3 babies are respectively 3 பேபீஸோட வெயிட் வந்து குடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பேபீஸோட டோட்டல் வெயிட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும்? எல்லா பேபீஸோட வெயிட்டையும் ஆட் பண்ணணும். இந்த வேர்ட் ப்ராப்ளம் எப்படி வேர்டிங்ஸ் எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ. ப்ராப்ளம் நம்பர் 5. வெயிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேபி ஈக்குவல் டு என்னது? 3 கிலோகிராம் 650 கிராம். மேல கிலோகிராம் கிராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெயிட் ஆஃப் செகண்ட் பேபி. செகண்ட் பேபியோட வெயிட் வந்து என்னது? 5 கிலோகிராம் 420 கிராம். Weight of third baby is equal to 4 kilogram 750 gram. Total weight of babies is equal to இப்போ மூணையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. 0 + 0 + 0 0. 5 + 2 7. 7 + 5 12. So 2 remaining 1. 6 + 4 10. 10 + 7 17. 17 + 1 18. So remaining 1. நெக்ஸ்ட் வந்து இங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 + 3 4 4 + 5 9 9 + 4 13. So 13 kilogram 820 gram is the total weight of babies. So இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. 13 kilogram 820 gram. So next problem என்னன்னு பார்ப்போம். Problem number 6. The shopkeeper had 275 kilogram
450 gram of coffee powder. He sold 80 kilogram, 475 gram. How much coffee powder is left? கடைக்காரரோட ஸ்டாக் வந்து எவ்வளவு இருக்கு? 275 கிலோகிராம் 450 கிராம் வந்து இருக்கு காஃபி பொடி. சரிங்களா? அதுல அவர் எவ்வளவு வித்திருக்காரு? 80 கிலோ வித்திருக்காரு. 475 கிராம் வித்திருக்காரு. சரிங்களா? அதாவது 80 கிலோ 475 கிராம் வித்திருக்காரு. வித்தது போக அவர்கிட்ட எவ்வளவு காஃபி பொடி மிச்சம் இருக்கு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. So என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். So எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Total weight of coffee powder எவ்வளோ இருந்துச்சு முதல்ல? 275 கிலோகிராம் 450 கிராம். வெயிட் he sold அவர் எவ்வளோ வந்து வித்தா இருக்காரு? 80 கிலோகிராம் 475 கிராம் வந்து வித்திருக்காரு. therefore weight of coffee powder left is equal to leftனா மீதம் சரிங்களா? is equal to இங்க மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. இப்போ 0ல 5 போகாது. 10ல வந்து 5 போச்சுன்னா 5. 5 வந்து என்ன ஆயிடும்? 14 ஆயிடும். 14ல 7 போச்சுன்னா 7. 4ல 4 போகாது. ஸோ 1 பாரோ பண்றீங்க. 13 ஆயிடும். 13ல போச்சுன்னா 9 ஆயிடும். இங்க வந்து என்னது? 4 ஆயிடும். 4 மைனஸ் ஆஃப் 0 4. இங்க என்ன இருக்கும்? 17 இருக்கும். 17ல 8 போச்சுன்னா 9. இங்க வந்து 1. ஸோ 194 கிலோகிராம் 975 கிராம் இஸ் தி லெஃப்ட் பவுடர். இது கரெக்டாக வெரிஃபை பண்ணுவோமா? 5 + 5 10, ரிமைனிங் 1 வரும். 7 + 7 14, 15 வரும். ரிமைனிங் 1. 9 + 1 10, 10 + 4 14. ஸோ ரிமைனிங் 1. இங்கே 1 + 0 + 4 5 வந்து கிடைக்கும். 8 + 9 17, ரிமைனிங் 1 2. ஸோ கீழே இருக்கிறது அப்படியே வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்பயும் வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து வேர்டிங்கோட சேர்த்து வந்து எழுதுங்க. அப்பதான் வந்து ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஃபியூச்சர்லையும். தேங்க்யூ கிட்ஸ்.